السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர்களுக்கு நபியாக இருந்தார்களோ அதுபோல ஜின்களுக்கும் நபியாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜின்களில் கூட்டம் குர்ஆன் கேட்க வந்ததையும் ஈமான் கொண்டதையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஜின்களுடைய தகவல்கள் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவர்களை நம்முடைய சகோதரர்கள் என்று நமக்கு என்ன செய்தார்கள்? நமக்கு ஒரு உறவு முறையை, எப்படி மூமினான சகோதரர்கள் என்று நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை நமக்கு ஒரு உறவு முறையை காட்டி தந்தார்களோ அதுபோல் முஸ்லிமான உங்களுடைய சகோதரர்கள் ஜின்கள் நாளைக்கு சொர்க்கத்தில ஒண்ணு சேரக்கூடியவர்கள். நம்ம எல்லாம் மலக்குமார்கள் சொர்க்கம் கிடையாது. ஏன்னா அவங்களெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே இபாதத்துக்கு படைக்கப்பட்டவங்க. நாம சந்தோஷத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படக்கூடியவங்க. அப்ப ஜின்களுக்கும் சொர்க்கம் உண்டு, ஜின்களும் காபிர்கள் நரகத்தில் உண்டு. ஆக அந்த ஜின்களை நம்ம சகோதரர்கள் என்று நமக்கு ரசூலா எப்படிலாம் பாச பிணைப்பு காட்டினாங்கன்னு சொன்னா, நீங்க பாத்ரூம் போகும்போது மறந்து கூட வெடித்த பகுதி, ஓட்டை பகுதி, இது மாதிரி உள்ள இடுக்குகள், இந்த மாதிரி பகுதிகளை நீங்க சிறுநீர் கழிக்காதீங்க. உங்க சகோதரர்கள் ஜின்களுடைய வசிப்பு இடம். அவங்க என்ன செய்யலாம்? அவங்கள தன்னுடைய இடத்தை மாசுபடுத்தினவங்களை ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்திடலாம் என்றெல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுங்கிற மதீனா அன்சாரி சஹாபி அவருடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. உஸூல் காபாங்கிற கிதாப்ல அவர்கள் ஒரு மர்மமான நிலையில பாத்ரூம்ல தான் என்ன செய்தாங்க? மரணிச்சாங்க. அவங்களுடைய மரணிச்ச அன்றைய தினம் மதீனாவில ஒரு கிணறுல சில பேர்கள் குளித்து கொண்டு, சின்ன பிள்ளைங்க குளித்து கொண்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது, சஅத் இப்னு உபாதாவை நாங்கள் தான் கொன்றோம், சஅத் இப்னு உபாதாவை நாங்கள் தான் கொன்றோம், அவருடைய நெஞ்சிலே மார்பிலே குறி தவறாமல் அம்பி எய்து நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒரு சத்தம் கேட்டது. இந்த சத்தம் வந்த நேரமும் அவர்கள் இறந்த அந்த மரண நேரம் ஒரே மாதிரி இருந்தது என்றால் அவர்கள் அந்த பாத்ரூம்ல ஒரு கவனக்குறைவாக நடந்திருக்கலாம். ஆக அதனாலதான் ஜின்னின் மூலமாகத்தான் அவர்கள் உபாத்தானுக்கு என்னுடைய உஸ்தாத் வேலூர்ல நான் ஓய்வு கொண்டு இருக்கிற காலத்துல என்னுடைய உஸ்தாது அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தை கொடுக்கணும் ஜெயலலாபதி அசத் அவங்க கூட அந்த செய்தியை சொல்லி காட்டினாங்க. ஜின்னாலதான் அவங்க என்ன செய்தாங்க? உபாத்தான. இப்படி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மார்க்க ஃபிக்ஹ் சட்ட கிதாபுல எழுதுவாங்க, நஜீஸினுடைய பாடத்தில் எழுதியிருப்பாங்க. அதாவது சுத்தம் பண்ணும்போது எலும்புகளை கொண்டு சுத்தம் பண்ணாதீங்க, எலும்புகள் மூலமாக அல்லாஹ் அதனுடைய உணவுக்கு அது ஒரு வகையான உணவை அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். அது மாதிரி அடுப்பு கறியில இருந்து என்ன செய்யாதீங்க? அந்த காலத்துல அடுப்பு கறிலாம் பல்லே தேய்ப்போம். நம்ம பல்புடி பேஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முந்தி அடுப்பு கறியில தான் என்ன செய்வாங்க? கிராமங்கள்ல குச்சியில செய்யற மாதிரி. அப்ப அந்த மாதிரி அடுப்பு கறி, ஏன்னா எங்களுக்கு உணவு வேணும் என்று கேட்க வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுப்பு கறியையும் எலும்பைதான் என்ன செய்தாங்க? அதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல, இஸ்லாமிய வரலாறுல வந்திருக்கும். ஆக ஜின்களுக்கு நமக்கும் ஒரு உறவு முறை இருக்கு அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆக ஜின்கள்ல முதல்ல நல்லவங்களை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய ஆன்மீக கிதாபுகள்ல அவங்க பேரு உச்சரிக்கப்படாத இடமே இருக்காது. அவ்வளவு பிரபலமான அவங்க இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய அற்புத நாயகர். பாம்புகள் எல்லாம் அவங்களோட சகஜமா இருந்து மடியில இருந்து தஸ்பீஹையும் மேல கழுத்துல தொங்கிட்டு கடந்து என்ன செய்யும்? தஸ்பீஹையும் காட்டுல அவங்க தவம் இருந்தா அப்படிப்பட்ட பெரிய அதிசய நாயகர். அவங்களுடைய வரலாறு அவங்க சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தனிமையா நீ போ அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு உணர்வு வந்தது. அதனால என்னுடைய கூட்டாளிகளை விட்டு தனியா பாதையில நான் தனியா போயிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நாள் அப்படி போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த சிந்தனையிலே, அந்த கல்வத்துடைய சிந்தனையிலே சொல்லுவாங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த தனியான அந்த சிந்தனை போயிட்டு இருக்கும்போது அந்த தனி பாதையில என்னுடைய கூட்டாளிகளை விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு சிந்தனையோ குடிக்கிற பான சிந்தனையோ எந்த சிந்தனையும் எனக்கு என்ன செய்யல, வரல. அப்படி போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாக்குறேன் ஒரு காட்டு பகுதி, ஆனா பூங்கா வனம், அது சோன பூஞ்சோலை மாதிரி அற்புதம். பொதுவா காடுங்கிறது அப்படி இப்படி ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். ஆனா அந்த இடம் பார்த்தா அப்படி பசுமையான சில ஏரியாக்கள், சுற்றுலா பிளேஸ் எப்படி இருக்கு, உலகமே போட்டோ எடுக்க வருது இல்ல, அது மாதிரி வீக்கிற தகுந்த அளவுக்கு அது பக்கத்துல ஒரு குட்டி நதி, கடல் போன்று ஒரு பெரிய நதி அங்க இருந்தது. இதுக்கு இடையில நாங்க இருந்திருக்கும் போது திடீர்னு ஒரு கூட்டம் அங்க இருந்து வர்றாங்க.
அவங்க தலையில போட்டிருந்த துண்டுல இருந்து, அவங்க மேல சுத்தி இருந்த வேஷ்டியில இருந்து எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த துணியை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. என் பக்கத்துல வந்தவொடனே என்ன செய்தேன், அவங்க செலான் சொன்னாங்க, நான் பதில் செலான் சொன்னேன். அப்ப அவங்க பதில் செலான் சொன்ன உடனே அவங்க தோற்றத்தை பார்த்தா மனித உருவம் மாதிரி தெரியுது. அவங்க வெளி தோற்றத்தை பார்த்தா மனித தோற்றம் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு செலான் சொன்ன உடனே மனசுல முதல்ல ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அந்த இடத்த பார்த்த உடனே நம்ம ரெண்டு பேருக்கு எங்க நிக்கிறோம் அப்படிதான் நான் முதல்ல கேட்போம். அப்போ நான் அந்த கேள்வியை கேட்டுட்டேன். நம்ம எங்க இருக்கிறோம், நீங்கள் நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே தான் எனக்கு தோணுது, நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஜின்களா இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிற உணர்வு மனசுல வந்தது. ஆனா எந்த கேள்வி கேட்டுட்டேன், நம்ம எங்க இருக்கிறோம் இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு பதில் சொல்லாம அவங்க தங்களுடைய நிலைமை விளக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஜின்கள், எங்களுக்குள்ள ஒரு சட்ட பிரச்சனையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடுல இந்த இடத்துக்கு நாங்க என்ன செய்தோம் வந்தோம். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு மக்காவுக்கும் மினாவுக்கும் இடையில அக்கபா மலை இருக்குல்ல, மலை, அந்த அக்கபா மலைனா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் பையத்துல் லைலத்துல் அக்கபாம்பாங்க. அக்கபா இரவிலே அன்சாரிகள் பையத் எடுத்தார்கள். முதல்ல 12 பேர், 2வது 70 பேரும் சொல்லுவாங்கல்ல, அவங்க 2 பேரும் பையத்து செய்து போன பிறகுதான் மதீனாவுல இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சு. அக்கபா என்ற அந்த மினாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில உள்ள மலை பகுதி, அங்கதான் ரசூலுல்லாஹ் உறுதிமொழி எடுத்தாங்க. அந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஓதலை கேட்டோம். நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம். அவங்களுடைய ஓதலை கேட்ட உடனே அந்த துணியில எங்களுடைய உலக ஆசை அத்தனையும் நாங்க திறந்துட்டோம். உலக பற்றி எங்களுக்கு போயிருச்சு. அல்லாஹ் எங்களுக்கு இந்த இடத்த தந்தான். ஒரு பெரிய கடல் போன்ற நதி இருக்குல்ல, அந்த இடத்த அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யதான் தந்தான் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துக்கு உங்களுக்கு முன்னால ஆதமுடைய பிள்ளைகள்ல யாருமே இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. ஒரே ஒரு வாலிபர் மாத்திரம் வந்திருக்கிறார். அவரும் இறந்துட்டாரு. இதோ அந்த நதி கரையில தான் அவர் அடக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. அந்த ஒருவரை தவிர வேறு யாருமே என்ன செய்யல இந்த இடத்துக்கு, அதுக்கு பிறகு நீங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், நான் என்னுடைய தோழர்களை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு திரும்ப அந்த கேள்வி என்ன செய்யதான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, அதுல ஒரு ஆளு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நிறைய ரகசியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாம இருக்கிற இடத்துக்கும் நீங்க உங்களுடைய சகோதரர்களை விட்ட இடத்துக்கும் கிட்டத்தட்ட பல மாதங்கள், சில அறிவிப்புல பல வருடங்கள், இத்தனை வருஷங்கள் டிராவல் பண்ணாதான் அங்க வர முடியும். அப்ப அத்தனை இடத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்துட்டான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பழைய அந்த வாலிபரை பத்தி பேச்சு அந்த வாலிபர் வந்தாரு. நாங்க இந்த கடல் கரையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த நதிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்துல அந்த மனிதர் வந்தார். வந்தவர் நாங்க என்ன செய்தோம், அவர் செலான் சொன்னாரு, நாங்களும் பதில் செலான் சொன்னோம். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டோம். அவர் நைசாபூர் என்ற ஊர்ல இருந்து, சோவியத் ரஷ்யா பகுதியில் உள்ளது அதுக்கு பேர், நைசாபூர்ங்கிற ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாள் ஆச்சு நீங்க கிளம்பி அப்படின்னு சொல்லி நாங்க அந்த ஆள்கிட்ட கேட்டோம். 7 நாள் ஆச்சு நான் கிளம்பி 7 நாள் ஆச்சு. எதுக்காக உங்க ஊரை விட்டு இந்த இடத்துக்கு கிளம்புறீங்கன்ட்டு குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் என்னை ஊரை விட்டு வெளியே கிளப்புச்சு. என்ன வசனம்? வானிபு இலா ரப்பிக்கும் வாஸ்லிமு லஹு மின் கப்லி ஐயத்தியக்குமுல் அதாப். உங்க ரப்பின் பக்கம் திரும்புங்கள், அவன் பக்கம் நீங்க என்ன செய்யுங்கள், உங்களை ஒப்படையுங்கள், உங்களுக்கு அதாப் வருவதற்கு முந்தி என்று ஒரு ஆயத்து. அப்போ அல்லாவின் பக்கம் திரும்புங்கள், வானிபு இலா ரப்பிக்கும் வாஸ்லிமு, அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு வேதனை வருவதற்கு முந்தின்னு நல்ல ஒரு ஆயத்து சொல்றானே, இதுதான் என்னை கிளப்புச்சு. அப்போ நாங்க கேட்டோம், அல்லாவின் பக்கம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் விளக்கம் கொடுத்தாரு. உன்னை கொண்டு உன்னை விட்டும் அல்லாவின் பக்கம் திரும்புவது. எதை கொண்டு? உன்னை கொண்டு திரும்ப. இப்ப நம்ம தொழுகையில நிக்கிறோம், நம்முடைய உள்ள ஒரு பக்கம் நிக்குது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வேற பக்கம் நிக்குது, அப்படித்தானே இருக்குது. அப்ப தொழுகை நீ அல்லாஹ்வின் பக்கம் எப்படி திரும்பணும்? நீ அல்லாஹ்வை காண்பது போன்று தொழ வேண்டும். நீ நிக்கிறது அல்லாஹ்வுக்கு முன்னால, துன்யாவில இல்ல, உன் வீட்டுல இல்ல, பள்ளியாசல் இல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற உணர்வு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி திரும்புங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த நைசாபூர் இளைஞர் சொன்னாரு, உன் உள்ளத்தை கொண்டு நீ என்ன, உன்னை கொண்டு நீ திரும்ப வேண்டும், உன்னை விட்டே திரும்பணும் அல்லாஹ் பக்கம். உன்னை கொண்டு போகணும்னா என்ன அர்த்தம்? நீ உலக உன்னை கொண்டு நீ முழுசா அல்லாஹ் பக்கம் திரும்பணும். உன்னை விட்டுனா உன்னுடைய பாசம், உங்க நபியே உங்களுடைய புற்றோரோட பிள்ளைகளோட சொத்தை விட நபியை உங்களை நேசிக்காத வரைக்கும் நீ உண்மையா நேசம் ஆக முடியாங்கிறானே ரசூலுல்லாஹ் பார்த்து. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்னா உங்களுடைய உறவு முறைகள், சொத்து பத்து, உலகத்தில் உள்ள அத்தனை வீடு வாசல் தங்கம் வெள்ளி அத்தனை விட நபியை நீங்க உங்களுக்கு அத்தனை விட்டுட்டு நீங்க போகணுங்கிறானே இல்லையா?
அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், உலகத்தினுடைய அத்தனை இதை விட்டுட்டு நீ என்ன செய்யணும், அல்லாஹ் பக்கம் போறதுதான் அதுக்கு விளக்கம்னு விளக்கம் கொடுத்தான். நம்முடைய விளக்கத்துல நம்ம அதை பொருத்தி காட்டுறோம். ஏன்னா அவங்க சொன்னது சாட்டா சொன்னாங்க. ரெண்டாவது, அல்லாஹ் பக்கம் கட்டுப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அஸ்லிமு லஹுன்னா என்ன அப்படின்னா, அதாவது உன் நப்ச அல்லாஹ் கட்டுப்படுறது அப்படின்னா உனக்கு உன்னை விட அல்லாஹ் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், நீ நம்பணும். ஏன்னா உன்னோட உள்ளத்துல அல்லாஹ் தான் பெருசா இருக்கணும் உன்னை விட அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். அதாபுன்னா அதாப் வருவதுக்கு முந்தி நல்லா சொல்றான். அதாபுன்னு சொன்ன உடனே அவரு சத்த போட்டு ஒரு சவுண்டு போட்டு ஒப்பாத்தாயிட்டார். அது அல்லாவுடைய தண்டனையை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன செய்யிட்ட சத்தம் போட்டு ஒப்பாத்தாயிட்டார். இது அந்த நதிக்கரை ஓரத்துலதான் அவர் அடக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பக்கத்துல போய் பார்த்தேன். அதை சுத்தி ஒரு அழகான ஒரு பூங்கா, அந்த பூங்கால பேன் ஓடுற மாதிரி தென்றல் காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அது பார்க்கவே அது மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்ததே கிடையாது. பேன் ஓடினாதான் பேன் காத்து ஓடிக்கிட்டே இருக்கு, நான் சுவிட்ச போடும் அப்படி இருக்கு. தென்றல் ஒரு இடத்துல போன காத்தடிக்கணும் காத்தடிக்கும். ஆனா அங்க எப்படி இருந்துச்சு, அந்த அழகான பூங்கா, அதை சுத்தி அவர் அடக்க ஸ்தலத்தை சுத்தி ஒரு அழகான ரவுலா, ஏன்னா ஒரு பூங்காவனம். அந்த பூங்காவனத்துல என்ன இருக்கு, காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, ஏசி ஓடுற மாதிரி. எனக்கு பார்த்த ஆச்சரியம். அவருடைய கபருக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு மலர் செடி இருக்கு. அந்த மலர் செடி எது மாதிரி இருக்குன்னு சொன்னா, அந்த காலத்துல இன்னைக்கு ஆற்றூரல் இருக்குல்ல, திருகக்கல், அந்த காலத்துல திருகைக்கு இது மாவரைப்பாங்களா இல்லையா, அந்த திருக கல்லு மாதிரி அதனுடைய பூ அப்படி இலை இருந்தது. அதுல அந்த கபருக்கு மேல என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய காதலனுடைய கபர், இது அல்லாஹ்வுடைய ரோஷத்தால் இவர் இறந்தவர் என்று அந்த கபருக்கு மேல எழுதப்பட்டு இருக்கு. அதுல எந்த ஆட்சிமேன் எழுதிப்பாங்களா, அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வின் மூலமாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல உள்ள இலையில அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது என்றால் என்ன, அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைப்பதுன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனைனா என்ன என்பது சம்பந்தமான அத்தனை குறிப்புகளும் இலையிலே இருக்கு. இந்த பூவினுடைய இலை இருக்கா இல்லையா, அந்த இலையினுடைய விளக்கங்கள் எழுதியிருக்கு. அப்போ அந்த எழுத்தை பார்த்த உடனே அந்த ஆட்கள் ஜின்கள் கேட்டாங்க, இது என்னது, இது என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே அதை பார்த்து அதுக்குண்டான விரிவுரையை நான் குர்ஆனுடைய தப்சீர் தானே எழுதப்பட்டிருக்காது, அந்த தப்சீரை நான் விளக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே அவங்க மெய் மறந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சாங்க அந்த ஜின்கள். அந்த குஷியில கத்துவாங்களா இல்லையா. அப்புறம் நிதானத்துக்கு வந்த உடனே, எங்களுக்கு போதுமான விளக்கத்தை நீங்க என்ன செய்றீங்க, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத விளக்கத்தை நீங்க தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், அந்த இடத்த கொஞ்ச நேரம் தூங்குனேன், முழிச்சு பாக்குறேன், மக்கால எஹ்ராம் கட்டக்கூடிய ஆயிஷா பள்ளியில படுத்து கிடக்குறேன். இவங்க கிளம்புனதே அஜ்ஜுடைய எஹ்ராம் போயிட்டு இருந்தாங்க. நான் முழிக்கிறேன், எங்க படுத்து கிடக்குறேன், எஹ்ராம் கட்டக்கூடிய தன்னையும் ஆயிஷா பள்ளியில போய் எஹ்ராம் கட்டுவோம்ல, அங்க படுத்திருக்கிறேன். இப்ப என்னுடைய படுத்த விரிப்புல பாக்குறேன், அந்த பூல ஒரு பூ என் பக்கத்துல கிடக்கு. அது ஒரு வருஷமாக என்னட்டு அப்படியே மனம் குறைவாம இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு திடீர்னு மாயமாயிருச்சுன்ட்டு அந்த தன்னுடைய ஹஜ்ஜி பயணத்துல உள்ள ஒரு சாலிகான ஜின்களை சந்தித்த அந்த ஜின்கள் வசிக்கக்கூடிய ஏரியா, அவங்க அதானே அல்ல எங்களுக்கு அந்த ஏரியாவை ஒப்படைச்சான், ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்ட பிறகு என்னைய இந்த இடத்துல ஒப்படைச்சான்னு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக இந்த அற்புதமான செய்திய இமாம் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ரவுலு, ஏன் கதைன்னு சொல்லிடக்கூடாதா இல்லையா, அதான் நம்ம எப்போ எந்த செய்தியை சொல்றா இருந்தாலும் இது எங்க வந்தது, யாரு சொன்னது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம நினைச்சிருவோம். 7ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று நாயகர் இமாம் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அற்புத களஞ்சியமான ரவுல் ரயாஹீன் தென்றல் காற்றின் பூங்கான் ஒரு கிதாபு எழுதியிருக்கிறான் வலிமாருடைய அற்புதத்தை பத்தி. அதுல இந்த செய்தியை நமக்கு கொண்டு வருவான். இஸ்லாமிய வரலாறுல அபு ஜர்ஆ என்ற ஒரு பெரிய மேதை இருந்தாங்க. யூசுப் நபகானி தன்னுடைய வரலாறுல 1500 மேற்பட்ட வரலாறுகள்ல அவங்க எழுதும் போது இறைநேசர் வரலாறு அபு ஜர்ஆ அப்படிங்கிற ஒரு பெரியவங்களுடைய இறைநேசர் வரலாறு எழுதுவாங்க. அவங்க ஷாபி மதுகத்தை சார்ந்தவங்க, ஒரு பெரிய மதரசா வச்சிருந்தாங்க, பெரிய ஆலிம். அவங்கள்ட்ட ஒரு மாணவர் படிச்சுட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சு. பாம்பு வந்தோட மாணவர் பதறிட்டு ஓடினார். அப்போ பயப்படாத, அதுவும் நம்முடைய மாணவர் தான், அந்த பாம்பு நம்முடைய மாணவர் தான், இவனு பயப்படாத அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுட்டார், சமாதானப்படுத்திட்டு, உங்களை மாதிரி அதுவும் என்னது ஜின்களோட ஸ்டூடெண்ட். அது ஜின்கள் பாம்பு உருவத்துல பெரும்பாலும் வருமா இல்லையா, அதனால அந்த உருவத்துல வருதுன்னு சொல்லிட்டு அதை போய் கண்டிச்சாங்க. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இங்க வரும்போது இந்த மாதிரி உருவத்துல வரக்கூடாதுன்னு சொன்னா, ஜின்கள் நாய் பன்றி உட்பட உருவம் எடுக்க முடியும், மலக்குமார்கள் வெறும் நாய் பண்ணியை தவிர எல்லா உருவம் எடுப்பாங்க, இது ஜின் நாய் பண்ணி உள்ள அந்த உருவமே எடுக்கும். அதனால நீ இந்த உருவத்துல வரக்கூடாதுன்னு உனக்கு கண்டிஷன் பண்ணனேன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மாணவரோடு யாரு அபு ஜர்ஆ சொல்றாங்க, பயந்து ஓடினாரு, அவர் அந்த ஃப்ரெண்ட் ஆயிட்டார், நல்ல பழக்கமாயி அந்த ஜின்னு ஒரு ஈராக் நாட்டை ஜாதி ஜின்னு, ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு ஜின்னு. அதனை ஊருக்கு போகும்போது அந்த மாணவர் சொன்னாரு, இந்த அபு ஜர்ஆங்கிற உஸ்தாதிட்ட எனக்கு அந்த ஊரை சுத்தி பார்க்கணும் ஆசையா இருக்கு, நம்ம நண்பரோடு நான் ஜின் நண்பரோடு நானும் போட்டா அப்படின்னாங்க.
உஸ்தாதுடைய அனுமதி எல்லாம் போக கூடாதுல்ல. சரி போனாங்க. போகும்போது சொன்னாங்க, அந்த ஜின்னுட்ட சொன்னா, நீ ஒட்டகமா உருமாறிக்க. அந்த ஜின்னு தானே ஒட்டகமா, இவரை வாகனிப்பவரா வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய இது பண்ணான். ஒட்டகம்னா நான் தரையில போறது இல்லை, அது ஆகாயத்துல ஜின்கள் பறக்கமா இல்லையா, பத்திரமா அனுப்பி போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அந்த ஜின்னு சொல்லிச்சு அந்த நண்பர்கிட்ட, நீ நான் மேல பறப்பேன், பறக்கும்போது ரொம்ப கடுமையான குளிரா இருந்தா என்ன பார்த்து கண்ணை காட்டணும், தாங்க முடியலன்னா டப்புன்னு என்னச்சு அந்த இடத்துல கீழே இறங்கிடுவேன், குளிர் வரும்போது எனக்கு கண் சாடை பண்ணுங்க, நான் கீழே இறங்கிடுவேன்னு சொல்லிட்டான். ஆக இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எழுதி காட்டியிருப்பாங்க. ஜின்கள்கிட்ட ஓதனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அபு முஆதுல் முஃபல்லல் இப்னுல் ஃபதாலா அப்படிங்கிறவங்களை பத்தி எழுதுவாங்க. 2 பெருநாளை தவிர எல்லா நாளும் நோன்பு வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலைன்னா, இவங்க பெரிய சட்ட மேதை. இவங்க பகல் நேரத்துல மக்களுடைய நீதிமன்றத்துல தீர்ப்பளிப்பாங்க, நைட் நேரத்துல ஜின்களுடைய கேஸுகளுக்கு தீர்ப்பளிப்பாங்களாம். யாரு? அபு முஆது முஃபல்லல் இப்னு ஃபதாலாங்கிற பெரியவங்களுடைய வரலாறு எழுதுறாங்க. பெரிய ஆலிம். அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரியவங்க எல்லாம் வலிமார்களாகத்தான் இருந்திருக்காங்க ஆலிம்கள். ஏன்னா அவங்க வலிமாரா இருக்க போய் தானே ஜின்களும் ஓதி இருக்கு. நைட்டு பகல் நேரத்துல மக்கள் கேஸ், நைட் நேரத்துல ஜின்களுடைய வழக்குகளுக்கு தீர்ப்பளிப்பாங்களாம். பாதையில போகும்போது அடிக்கடி ஜின்கள் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி அனபி மதத்தை சார்ந்த சிரியாவின் தலைநகர் திமிஷ்க் நகரத்திலே வாழ்ந்த ஷேக் சலீமுல் மசூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, 17 வயசுலயே புகாரி ஷரீஃப் பல்கலைக்கழகத்துல பாடம் நடத்தினாங்களாம். பெரிய 17 வயசுல எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஒழுங்கா குர்ஆன் ஓத இருக்கான். புகாரி ஷரீஃப்ங்கிறது உச்சபட்சமான அந்த காலத்துல உயர்ந்த பெரிய முதிர்ச்சி பெற்றவங்க தான் பல்கலைக்கழகத்துல தான் நடத்துவாங்க. அந்த புகாரி ஷரீஃபை தன்னுடைய 17 வயசுலேயே 1212ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவங்க, 1265 மரணிச்சவங்க. இவங்களுடைய தரிசுல மலக்குமார்கள் இருப்பாங்களாம், இவங்களுடைய பாடஹால்ல ஜின்கள் இருப்பாங்களாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு பெரிய மேதையாக இருந்தார்கள் என்று எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறோம். அப்துல் வஹாப் ஷாரானி 9ஆம் நூற்றாண்டில உலகத்தையே ஆன்மீகத்தால் கலக்கி கொண்டிருந்த மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த அப்துல் வஹாப் ஷாரானி ஆன்மீகத்தினுடைய கதாநாயகரே அவங்க தான், ஆன்மீகத்தின் தந்தையே அவர் தான் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஜின்கள் என்கிட்ட வந்துச்சு. ஜின்கள் 75 கேள்வி கேட்டுச்சு. எந்த தலைப்புல? தௌஹீது பற்றி விளக்கம் கொடுங்க, இல்மு தௌஹீத். எதை பத்தி? ஏகத்துவத்தை பத்தி விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி 75 கேள்வி கேட்கும்போது ஒரு விஷயத்த என்ன சொல்லிச்சு, அதாவது எங்க ஜின்கள் உள்ள ஆலிம்கள் எல்லாம் அவ்வளவு வீக்கா தான் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிற ஆலிம்கள் அளவுக்கு திறமை கிடையாது. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் முனைவரே, ஷேகுன்னா இன்னைக்கு ஷேகுல் ஜாமியானா முதல்வருக்கு தான் சொல்லுவாங்க. எப்படி பட்டம் சொல்லுவாங்கல்ல, டாக்டர் சொல்லுவோமா இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஷேக்குங்கிற டாக்டருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இஸ்லாத்தின் முனைவரே, எங்களுக்கு 75 கேள்விக்கு எங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். சுமார் 25 பிரதிகள் நான் அதை அவங்க கேள்விக்கு பதில் எழுதினேன். அந்த கிதாபுக்கு பேரே வச்சேன், கஷ்புல் ஹிஜாப் வர்ரான் அன் அஸ்இலத்தில் ஜான். ஜின்கள் கேட்ட கேள்விக்கு நான் இவ்வளவு விளக்கங்கள் எழுதினேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சொல்லுவாங்க, என்னிடத்துல ஒரு சமயம் ஜின்கள் வந்தது ரொம்ப பஞ்சமா நேரத்துல, அவங்களுக்கு ரொட்டி வச்சு அவங்க உணவு கொடுத்தேன், நல்ல சாப்பிடுங்க, பஞ்சமா நேரத்துல நல்லா கொடுக்கணும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து, தயவு செய்து முஸ்லிம்கள் யாருக்கும் தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதை நாங்க கேட்டோம், கட்டுப்பட்டோம், அது மாதிரிலாம் எங்கள்கிட்ட இருந்து வெளிப்படாது என்று அந்த சாப்பிட்டுட்டு அவங்க அந்த மெசேஜுக்கு நல்ல மாதிரி ஆன்சர் பண்ணாங்க என்றும் ஷாரான் இமாம் எனக்கு அல்லாஹ் செய்த பெரிய கிஃப்ட்டும்பாங்க. ஆக இதனுடைய தொடர்களை முழுசா நம்ம தெரியும் போதுதான் குர்ஆன்ல நம்ம ஜின்னு சூரா ஓதும் போது ஜின்னுங்கிறவங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானவங்க, அல்லாஹ்வுடைய படைப்புல இப்படிப்பட்ட அவங்களுக்கு ரசூல்லா நபியா இருந்திருக்கிறாங்கன்னா ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, நாம் காணும் உலகம் உலகம் அல்ல அப்படிங்கறது நம்ம என்ன செய்யணும், குர்ஆனினுடைய ஒரு அத்தியாயத்தில் உள்ளதான் நம்ம ஜின்னுடைய. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாம தொடராக ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாலிகான ஜின்களோடு நமக்கு நல்ல தகவல்களை அல்லாஹ் தருவானாக, பாதுகாப்பை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.